இன்னைக்கு நம்ம ஹேனபிள் சீரிஸோடைய 60 எபிசோட பார்க்க போகிறோம். இந்த எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிட்டாங்க. அப்படியே ஒரு சைக்கோ அடைச்சி வச்சிருக்காங்க. இவன் வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான டாக்டர் வந்திருப்பான். இவன் தன்னுடைய மனைவியை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. இப்போ இவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்து போய் கிடக்கிறான். மற்ற செக்யூரிட்டிலாம் வந்துட்டு டேய் நடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவன் அடங்குற மாதிரியே தெரியல, எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு கையை வச்சு பார்த்தா அவனுக்கு உயிரே இல்லாத மாதிரி, நாடி துடிப்பே இல்லாத மாதிரி இருக்கு. மூச்சு பேச்சு இல்லாம கீழே வந்து கிடக்குறான். டக்குன்னு அவன் தூக்கிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிட்டாங்க. இவனுக்கு பல்ஸ் இருக்கு, உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்களாம் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்துட்டு இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவனுக்கு அந்த வென்டிலேட்டர்லாம் செட் பண்ணிட்டு திரும்பி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அவன் பின்னாடி நிற்கிறான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஜாக்கும் நம்ம ஹீரோவும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த சீஃப் டாக்டரை பார்த்தா ஒரு பேஷண்ட்டை நாங்கள் அடிச்சு வச்சிருந்தோம், திடீர்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஒரு நர்ஸை குத்தி கொலை பண்ணிட்டான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்கான். உடம்பு முழுக்க கம்பியை குத்தி கொலை பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றப்ப நீங்க எதுக்கு அந்த நர்ஸை தனியாக விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி வைஃபை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவன் 2 வருஷமா ரொம்பவும் நல்ல விதமாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு ஹேண்ட் கஃப்லாம் போட்டு தான் கூப்பிட்டு போனோம். அவன் எப்படி தப்பிச்சான், எப்படி அந்த பொண்ணை கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போறான். அங்கே கூப்பிட்டு போறப்ப இந்த கொலையை பார்க்குறப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலைகாரன் தான், ஒரு சைக்கோ தான். அந்த சைக்கோ இப்படி தான் கொடூரமாக கொலை பண்ணுவான். பேட்டனை பார்த்தா ஒரே மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. ரிப்பரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாக் யோசிக்கிறான். ஜாக் யோசிச்சா அவன் பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் திங்க் பண்ணிக்கிட்டே போறான். அவன் அப்போ பிடிக்காம விட்டது நம்ம தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போறான். இப்போ அப்படியே அங்கே போயிட்டு பார்க்குறாங்க. போயிட்டு பார்த்தா அந்த நர்ஸை செம்ம கொடூரமாக கொலை பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கவே அப்படியே வாந்தி வர மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு கொலை பண்ணி வச்சிருக்கான். அந்த பொண்ணு அப்படியே நிற்க வச்சு உடம்பு முழுக்க அப்படியே கம்பியை சும்மா தார் மாறா சொல்லி வச்சிருக்கான். இப்போ நம்ம ஹீரோ இந்த விஷயம் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டைலில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தை அப்படியே இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சைக்கோவை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்துட்டு நெத்தில் விட்டு மற்ற எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிட்டுறாங்க. இவனுக்கு ஹேண்ட் கஃப் தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் மயக்கத்தில் தானே இருக்கான், பெருசாக என்ன பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே இருக்கிற நர்ஸ் மட்டும் இவன் உயிரோடு தானே இருக்கான், இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸ் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா அதுக்குள்ளே இவன் தன்னுடைய சதைக்குள்ளே அப்படியே கையில் இருக்க சதையை கிழிச்சு உள்ளுக்குள்ளே வந்துட்டு சாவியை ஒழிக்க வச்சிருக்கான் போல. அந்த சாவியை தூக்கி அப்படியே ஹேண்ட் கஃப் அவுத்து போட்டு அப்படியே வந்துட்டு இந்த பொண்ணை போட்டு பொலன்னு பொழக்கிறான், செம்மடி அடிக்கிறான். இந்த பொண்ணை போட்டு தள்ளி விட்டு அப்படியே 2 விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 விரலை வச்சு அப்படியே 2 கண்ணுமே நோண்டி எடுக்கிறான். நோண்டி எடுத்துட்டு அந்த ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பிலாம் அங்கே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கம்பிலாம் தூக்கி அப்படியே சும்மா சதுக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை அப்படியே சாகடிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ ஜாக்குக்கு ஒரு இமேஜினேஷன் 2 வருடங்களுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிட்டாங்க. ரிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலைகாரன் இப்போ நடந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இதே பேட்டர்னில் தொடர்ந்து மக்களை கொலை பண்ணிகிட்டே வந்திருக்கான். அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேங்கில் இருக்கிற ஒரு புது பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட ஃபஸ்ட்டு இந்த கேஸை ஒப்படைச்சு நீதாமா அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறேன் சார், இந்த விஷயத்தை நான் சீக்கிரமாக முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவும் துடிப்பாக அங்கேருந்து கிளம்பி போயிருக்கா. ஆனால் போன பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி ரியல் டைமில் அந்த சைக்காட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம லேடி சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்திருக்காங்க. வந்துட்டு எதுக்காக இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த சைக்கோக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இவங்க போயிட்டு பார்க்குறாங்க. அந்த சைக்கோ இவங்களை பார்த்துன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஹாய் டாக்டர் ப்ளூம் எப்படி இருக்கீங்க, உங்க குடும்பம் குட்டிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையப்பா 2 வருஷம் ஆச்சு ஞாபகம் வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்கு நம்ம ஹீரோட என்ட்ரி உள்ள வந்துட்டு எதையா அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா 2 வருஷமா சும்மா இருந்தேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிப்பர் அப்படின்ற பேரில் நிறைய மக்களை கொலை பண்ணிக்கிட்டு இருந்தேன், 2 வருஷமா அமைதியாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதான் அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்றப்ப நீ தான் ரிப்பர்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்காக நீங்கள் நம்பணும் அப்படின்றதுக்காக என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ரிப்பர் அப்படின்றத நீங்கள் நம்பணும் அப்படின்றது அவசியமே இல்லை, நம்பாதவங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் நம்ம சைக்கோ டாக்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரை பார்க்கறதுக்காக ஜாக் வந்திருக்காரு. ஜாக் வந்து சைக்கோ டாக்டர் மீட் பண்ணி என் பொண்டாட்டி உங்ககிட்ட என்னென்ன விஷயம் சொன்னாலும் எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், என் பொண்டாட்டி என்கிட்ட என்னமோ விஷயம் மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அவள் உங்ககிட்ட என்ன விஷயம் சொன்னாலும் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இருக்கிற உறவு, டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இருக்கிற அந்த ரகசியம் அப்படின்றது காப்பாற்றப்பட வேண்டியது, மற்ற யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்றப்ப அவன் என் பொண்டாட்டி தான், நான் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லையா, ப்ளீஸ் சொல்லியா அப்படின்ற மாதிரி இந்த ஆள் கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்பயும் அந்த சைக்கோ டாக்டர் சொல்ற மாதிரியே இல்லை. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஜாக்கோடைய ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தாரு பார்த்தீங்களா, அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு ஒரு டெட் பாடியை காமிக்கிறாரு. இந்த டெட் பாடியை பார்த்தா உனக்கு என்ன விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த பொண்ணு அந்த டெட் பாடியை நல்லா சுற்றி முற்றி பார்த்துட்டு எல்லா விஷயத்தையுமே பார்த்து ஏதோ
ஏதோ ஒரு சைக்கோ வேணும்னே கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. ஆனால் அந்த சைக்கோ ஒரு டாக்டராக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அவன் கரெக்டாக பாயிண்ட்டாக பார்த்து கொடுத்துருக்கான். அதாவது கல்லீரல், நுரையீரல், ஹார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கவாக பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கான். இவன் கண்டிப்பாக ஒரு டாக்டராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை அப்படியே கட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே ரியல் டைமில் அந்த பொண்ணோட டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜாக் நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறான், அவனை பார்த்தா அவனுக்கு ரிப்பேர் மாதிரி தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவன் ரிப்பேர் மாதிரி கொலை பண்ணுறான். ஆனால் அவன் ரிப்பரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ரிப்பராக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டாரு. அதாவது இவனுக்கு பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே அடுத்த சீனில் நம்ம ஜாக் படுத்து தூங்கிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா யாரோ கால் பண்ணுறாங்க. எதிராது அத்தராத்தில் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவன் ஃபோன் அட்டன் பண்ணான். ஒரு பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு கடைசியாக இவனுக்கு தான் கால் பண்ணிப்பா, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஒரு ஃபோன் கால் வந்து இவன் அட்டன் பண்ணுறான். சார் என்னை ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, நீங்கள் சொன்ன விஷயத்த நான் கேட்டுக்கணும், நான் தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக கத்துறா. இவன் டக்குன்னு பார்த்தா அந்த ஃபோன் கட் ஆகிடுது. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே புரியல. மறுநாள் காலையில் இவன் டக்குன்னு போயிட்டு என் ஃபோனுக்கு நேற்று நைட் அந்த பொண்ணு கால் பண்ணா, என்னால் ஹெல்ப் பண்ண முடியல, சீக்கிரமாக அந்த பொண்ணுடைய நம்பரை ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவங்களும் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா இந்த ஆளுடைய ஃபோனுக்கு எந்த நம்பர்லேருந்து கால் வரவே இல்லை. நேற்று நைட் உனக்கு ஃபோனே வரலையா அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ என்ன பார்த்தா நான் உங்களுக்கு பைத்தியம் மாத்திட்டு தான், நல்லா செக் பண்ணுங்க, நீங்கள் ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களை போட்டு திட்ட ஆரம்பிக்கிட்டான். கடைசி வரைக்கும் யார் கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணா அடுத்த சீனில் ஆர்டிக்கல்லாம் எழுதுவா பார்த்தீங்களா, அந்த பொண்ணை போயிட்டு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்துட்டு இப்படி ஒரு கொலைகாரன் இருக்கான், அவனை பற்றி நீ ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒத்துக்குதா. இதுக்கு பின்னாடி மர்மமான ஏதோ ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணும் இந்த ஆளை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போடுறா. இந்த விஷயத்தை வந்துட்டு அந்த சைக்கோ டாக்டர் படிக்கிற மாதிரியே காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஜாக்கே கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த சைக்கோவை பார்த்து, நீ உண்மையிலேயே கொலை பண்ணியா, நீ தான் உண்மையிலேயே ரிப்பரா, இல்லை போய் சொல்லி ஆவாஸ் காமிச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அம்மா சத்தியமா நான் தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டான், நீ நம்பர்தான் இஷ்டம் அப்படின்ற மாதிரி அவன் நெக்கலா பேசிட்டே இருப்பான் பாருங்க. டக்குன்னு நம்ம ஜாக்கு ஃபோன் கால் வருது, வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. இவன் ஃபோன் அட்டென்ட் பண்ணா அந்த பொண்ணு மறுபடியும் பேசிட்டா, ஜாக் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, நான் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன், ப்ளீஸ் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா. இப்போதான் இவன் கெஸ் பண்ணுறான், கடைசியாக அந்த பொண்ணு பேசினா பார்த்தீங்களா, அந்த விஷயத்த யாரோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரெக்கார்டிங்கை கொண்டுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்க லேண்ட்லைன் ஃபோன் மூலமாக கால் பண்ணி இந்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ணதை ப்ளே பண்ணி காமிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு மற்ற போலீஸு டெடெக்டிவ் எல்லாருமே கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் ஆளை காணும், வீட்டில் யாரையுமே காணும். சரி ஓகே வீடு முழுக்க செக் பண்ணுங்க, ஏதாவது டிஎன்ஏ சாம்பிள் இல்லை ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்குதா பாருங்க அப்படின்னு சொல்கிறப்ப சில சாம்பிள்ஸ்லாம் கிடைக்குது. அவன் கீழே படுத்துக்கிட்டு பேசியிருக்கான் போல. அவன் படுத்துக்கிட்டு பேசின மாதிரி நிறைய அடையாளங்கள் இருக்குது, முடி கிடச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஜாக்குக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பொண்ணை இவன் கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக திட்டுறான். இந்த ஃபைலை நான் அவங்ககிட்ட கொடுத்தேன், செக் பண்ணிட்டு கொடு அப்படின்னு சொன்னேன், ஆனால் நீ இதை இன்வெஸ்டிகேஷனே பண்ண ஆரம்பிச்சிட்டே, அப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் சொன்ன வேலையை மட்டும் தான் நீ பண்ணும் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை சார் கொஞ்சம் டெத்தாக போயிட்டு விசாரிச்சு உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சி சொல்லலாம்னு நினச்சேன் அப்படின்றப்ப நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத, நான் சொல்கிற விஷயத்த மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமுச்சு விட்டு தான் அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் போன பொண்ணு திரும்பி வந்திருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே ரியல் டைமில் இந்த 3 சைக்காட்ரிஸ்ட்டையுமே ஒன்றா காமிக்கிறாங்க. அந்த லேடி சைக்காட்ரிஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம சைக்கோ டாக்டர், அதுக்கப்புறம் இப்போ ஒரு கொலை நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற அந்த டாக்டரையும் காமிக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த ரிப்பரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு அந்த லேடி சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் கொலைகாரனா இருக்க வாய்ப்பே இல்லை, இவனுக்கு பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே டைம்ல நம்ம சைக்கோ டாக்டர் இங்கே வந்தவங்களாம் நான் சும்மா அனுப்பவே மாட்டேன், சாப்பாடு போட்டு தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டியோடைய நாக்கை சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாக்கை கொண்டு வந்து சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி ஜாக்கு காமிக்கிட்டாங்க. ஜாக் ஒரு ஃபோன் கால் வருது. இப்போ ஒரு நம்பர்லேருந்து வருது. இவன் அட்டென்ட் பண்ணுறான். அட்டென்ட் பண்ணா மறுபடியும் கத்துறாங்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, நான் தெரியாமல் போயிட்டேன், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. இதை ஃபர்ஸ்ட் ட்ராக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷனுக்கு போகிறாங்க. லொகேஷன் போயிட்டு ஜாக் மறுபடியும் கால் பண்ணுறான். வந்த நம்பருக்கு திரும்பி கால் பண்ணால் ஃபோன் ரிங் அடிக்குது. உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்த்தா ஆள் அருமே இல்லாத ஒரு டவர் மாதிரி இருக்குது. அந்த டவருக்குள்ள ஒரு கை மட்டும் இருக்குது. அந்த கையில் ஃபோனை வச்சுட்டு போயிருக்கான். பக்கத்தில் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரில் வாட் டு யூ சி, நீ என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இவங்களாம் பயங்கரமாக ஆடி போயிட்டாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஜாக் போயிட்டு அந்த சைக்கோ டாக்டரை மீட் பண்ணுறான். மீட் பண்ணிட்டு ஒய்ஃபை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த பொண்ணை பற்றியும் பேச ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ டாக்டர் கேட்குறப்ப டக்குன்னு இவன் பேரை சொல்லுவான் பாருங்க. அப்போ டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் வைக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பொண்ணு கடைசியாக இந்த சைக்கோ டாக்டர் தான் பார்க்க வந்திருக்கா
பார்த்துருக்கா. பார்த்துட்டு அப்படியே பேசிட்டே இருக்கிறப்ப இந்த கேஸோடைய டீட்டெயிலாம் வேணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்திருக்கா. அப்போ சரி ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போயிருக்கான். மேலே போயிட்டு ஒரு புக்கை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். மேலே போன டைமில் இவங்க அங்கே இருக்கிற டேபிளுக்கு மேலே ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பர் கொலைகாரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் எப்படி கொலை பண்ணிட்டானோ அந்த பேட்டர்ன்ஸ் மொத்தமும் இங்கே இருக்குது. அப்படியே மொத்தமாக வரைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த இந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறப்ப சைலண்டாக அந்த பின்னாடி பக்கமாக வந்துட்டு இந்த பொண்ணுடைய கழுத்தை நெரிச்சு இந்த பொண்ணு அங்கேயே சாகடிக்கிறான். இப்போதான் முதல் முறையாக இவன் பண்ண கொலையை நமக்கு நேரடியாக காமிச்சிருக்காங்க. இப்போ அப்படியே ரியல் டைமில் இவன் பேசிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இப்போதான் ஹேனபிளுடைய ஆட்டுமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.